வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் சமய பிரார்த்தனை கூட்டத்தில் விபத்து. பெண்கள் உள்பட 122க்கும் மேற்பட்டோர் பலி. காயங்களுடன் ஏராளமானோருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை. மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என அச்சம். சம்பவம் குறித்து விசாரணைக்கு முதல் மந்திரி ஆதித்யநாத் உத்தரவு. ஹத்ராஸ் விபத்தில் பலியானவர்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். விபத்தில் பலியானவர்களுக்கு பிரதமர் மோடி, உத்தரப்பிரதேச முதல் மந்திரி ஆதித்யநாத் நிதியுதவி அறிவிப்பு. ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி 2 மணி நேரம் 16 நிமிடங்கள் பேச்சு. ராகுல் காந்தி பிணையில்தான் வெளியே இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 3வது முறையாக மக்கள் எங்களுக்கு வாக்களித்துள்ளனர். தேசத்தின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஆட்சியை நடத்துகிறோம். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விசாரணை தீவிரம். ராணுவ சீர்திருத்தங்களை தடுத்து நிறுத்தவே காங்கிரஸ் கட்சி அக்னிவீர் திட்டம் குறித்து பொய்களை பரப்பி வருகிறது. இந்துக்களை அவமதிப்பதை காங்கிரஸ் கட்சி பேஷனாக கருதுகிறது என சரமாரி தாக்கு. ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட 100 சட்ட புத்தகங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியீடு. மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சின் பல பகுதிகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கம். சபாநாயகர் நடவடிக்கை. மக்களவையிலிருந்து எனது பேச்சை நீக்கலாம், ஆனால் உண்மைகளை நீக்க முடியாது. ராகுல் காந்தி உறுதி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஆளுநர் ரவி தலைமையில் பட்டமளிப்பு விழா. கல்வி அமைச்சர் பொன்முடி, செயலாளர் புறக்கணிப்பு. திருநெல்வேலி மாநகராட்சி பணிகள் முடங்கி உள்ளது. புதுவை முன்னாள் ஆளுநர் தமிழிசை குற்றச்சாட்டு. இந்துக்களிடம் ராகுல் காந்தி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தல். அவையின் மையப்பகுதிக்கு சென்று போராட்டம் நடத்துமாறு எதிர்க்கட்சி எம்பிக்களை ராகுல் காந்தி தூண்டினார். சபாநாயகர் ஓம் பிர்லா கண்டனம். தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர வேண்டும். மதுவால் நாடு முழுவதும் இளம் தலைமுறையினர் பாதிப்பு. மக்களவையில் திருமாவளவன் பேச்சு. முதலில் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு பிரச்சாரம் செய்யுங்கள். போதைப் பொருட்கள் புழக்கம் தாராளமாக உள்ளது. மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் பதிலடி. ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. டெல்லி மேல் சபை துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் மீது காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றச்சாட்டு. நீங்கள் சாதியின் அடிப்படையில் செயல்படுகிறீர்கள், அதனால்தான் தலித்தான எனக்கு எதிராக பேசுகிறீர்கள். பாஜக தலைவர் அண்ணாமலை வருகையால் அமெரிக்க அதிபரே அதிர்ந்து விட்டார். மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேலி. கூரை ஏறி கோழி பிடிக்காதவர் வானம் ஏறி வைகுண்டம் போனார் என்று கிராமத்தில் சொல்லுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல. இப்ப வெளிநாடுல போயிட்டு வானம் ஏறி வைகுண்டம் போறேன் அப்படின்ட்டு வெளிநாட்டில் படிக்க போறார். இப்ப ஜோ பைடன்லாம் அதிர்ந்து போயிருக்காங்க. என்னடா நாங்க இங்க வந்து ரிபப்ளிகன் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரெண்டும் போட்டி போட்டுட்டு இருக்கோம். இதுக்கிடையில ஒரு RSS கும்பல் வருது இங்க வெளிநாட்டுக்கு, நம்ம எப்படி வரை எதிர்கொள்ள போறோம்ட்டு ஜோ பைடனும் ட்ரம்ப்பும் ரொம்ப பயந்து ஆலோசனையில் இறங்கி இருக்காங்க. எப்படி அண்ணாமலை எதிர்கொள்ள போறோம்ட்டு.
சிறுபான்மையினர் நடத்தும் பள்ளிகளுக்கு மட்டும் மேலாண்மை குழு தேவையில்லை என்பது என்ன நியாயம்? பாஜக தலைவர் அண்ணாமலை ஆதங்கம். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக 1990 பேட்ச் அதிகாரி ரவிச்சந்திரன் நியமனம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விற்பனையில் ஆளுங்கட்சியினருக்கு தொடர்பு. சிபிஐ விசாரித்தால் மட்டுமே உண்மை வெளிவரும். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தல். எய்ம்ஸ் மதுரை திட்டம் திட்டமிட்ட காலக்கெடுவின்படி நடைபெற்று வருகிறது. ஒப்பந்ததாரருடன் ஒப்பந்தம் கையெழுத்தானதிலிருந்து பணிகள் தடையின்றி தொடர்கின்றன. எய்ம்ஸ் நிர்வாகம் விளக்கம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள தனது கட்சி அலுவலகம் மீது பாஜக மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கல் வீசி தாக்குதல். காங்கிரஸ் புகார். நடிகர் விஜய் தலைமையில் இன்று 2ஆம் கட்ட தாவேக கல்வி விருது விழா. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழகத்தில் சாதிய மோதல்கள் தலைவிரித்தாடுகிறது. பள்ளி மாணவர்களிடம் சாதிய மோதல்கள் அதிகரிப்பு. பாஜக எம்எல்ஏவை வானதி சீனிவாசன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு. சென்னை விமான நிலையத்தில் கடை நடத்தி 267 கிலோ தங்கம் கடத்திய யூடியூபர் சபீர் அலி என்பவர் உட்பட 9 பேரை கைது செய்து சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் அதிரடி நடவடிக்கை. ரவுடி சத்யாவுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி. தாயாரை தவிர யாரும் சந்திக்க தடை. சென்னை குண்டுமேடு சுடுகாட்டில் 2 வெட்டி கொலை. இப்பகுதியில் தொடர் கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. போலீசார் குவிப்பு. சென்னை அடையாறு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்தில் பயங்கர தீ விபத்து. நெருங்கி பழகிவிட்டு திருமணத்திற்கு மறுத்த காதலன். அறுவை சிகிச்சை கத்தியால் அந்தரங்க உறுப்பை அறுத்து பெண் மருத்துவர் கொடூர தண்டனை. அம்மா உணவக ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு முன் தேதியிட்டு வழங்கவும் உத்தரவு. தூய்மை பணியாளர்களை அரசு பேருந்தில் ஏற்ற மறுப்பு. ஓட்டுநர் நடத்துனர் பணியிட மாற்றம். கும்பகோணம் கோட்ட பொது மேலாளர் தகவல். ஜூலை 13ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வு. நுழைவு சீட்டு வெளியீடு. சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் நகரில் அதிரடி படையினர் என்கவுண்டர். 5 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. அசாம் மாநிலத்தில் தொடர் மழை. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. 19 மாவட்டங்களில் வீடுகள் வெள்ளத்தில் மிதப்பு. கர்நாடக மாநிலம் இரிசாவே கிராமத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அழையா விருந்தாளியாக வந்த குரங்கு. விருந்தை ருசித்து சாப்பிட்டு முடித்தும் அங்கிருந்தவர்களை பாய்ந்து பாய்ந்து கடித்து குதறியதில் 8 பேர் காயம். தளபதி 69 படத்தில் விஜய்க்கு ஜோடி சமந்தா. இன்று ஓடிடியில் வெளியாகிறது கருடன். பெஸ்ட் ஃபெஸ்டிவல் திரை விழா. சிறந்த படத்திற்கான கோல்டன் லிங்க்ஸ் விருதை வென்றது கொட்டுக்காளி.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.